بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அப்ப அல் அகாயிதுல் ஆத்தியா அல்லத்தி அதானே அல் அகாயிதுல் ஆத்தியா ஐலன் கானத் ஜாரியத்தன் ஃபீமா பைனஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தில் இருந்த ஷிஆறுகள் எதெல்லாம் அந்த முஷ்ரிக்கீன்கள்டையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டாங்க. அதே மாதிரி அகீதா ரீதியா பார்த்தா அகீதா ரீதியாகவும் இந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட சில அகீதாக்கள் இருந்துச்சு. என்னென்ன அகீதாக்கள்? அசல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்தில் இருந்த அகாயிதுகள் யார்கிட்ட இருந்துச்சு? இந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. எப்படி ஆமால்கள்ல ஷிஆறுகள்ல இருந்த மாதிரி கத்னா பண்றது, மீசையை கத்திரிக்கிறது, வட்டி வாங்கக்கூடாது, கொலை இதெல்லாம் இருந்துச்சோ, அகீதா ரீதியாவும் அவங்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மில்லத்துல இருந்து அகீதா இருந்துச்சு. எப்படி? உதாரணமா அகீதத்து உஜூதில்லாஹி தஆலா, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான்றதுல அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. யார்கிட்ட? அந்த குறைஷி காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள்ட்ட என்ன நம்பிக்கை இல்ல? அல்லாஹ் இல்லைன்னா யாரும் சொல்லல. அவங்கள்ட்ட அகீதத்து உஜூதில்லா இருந்துச்சு, அல்லாஹ் இருக்கிறான்ற அகீதா இருந்துச்சு. மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் யாரும் அல்லாஹ் இருக்கிறத மறுக்கல. அவங்க செஞ்ச தவறு இணை வைத்தாங்க. என்ன செஞ்சாங்க? இணை வச்சாங்க. அல்லாஹ் இருக்கான்றத அவங்க என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. அது மட்டும் இல்ல, அன்னஹு ஹாலிகு ஸமாவாத்தி வல் அர்லி, அல்லாஹ் இருக்கிறான்றத மட்டும் அந்த குறைஷி காஃபிர்கள் நம்பல. வானம் பூமிகளை படைத்தவனு அல்லான்ற நம்பிக்கையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. புரிஞ்சா? அவங்க செஞ்சதை என்னன்னா, அல்லாவுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு சிலைகளை கொண்டு வந்தாங்க. அல்லாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ரெக்கமெண்டேஷனுக்கு கொண்டு வந்த சிலைகளுக்கும் செஞ்சாங்க. சஜிதா செஞ்சாங்க, அந்த சிலைகளுக்கு பெயர் வச்சாங்க. அந்த பெயர்ல மலையா அந்த பெயரை கொண்டு என்ன செஞ்சாங்க? அறுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுக்காம அந்த சிலைகளுடைய பெயரை, லாத்து பேரு, உஸ்ஸா, இப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க? அறுத்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து அகீதா, வான பூமிகளை படைத்தது அல்லாஹ் என்கிற அகீதாவும் அவர்கள்ட்ட என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. அடுத்து வஹுவல் முதப்பிரு, மூணாவது அகீதா. இப்ப நம்ம சொல்ற எல்லா அகீதாவும் முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. மக்கால வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்த அகீதா. மூணாவது வஹுவல் முதப்பிரு, அல்லாவே முதப்பிராக இருந்தான். முதப்பிர் என்றால் என்ன அர்த்தம்? நிர்வகிப்பவன். லில் ஹவாதிஸில் அவாம், இந்த உலகத்தில மிகப்பெரிய நிகழ்வுகள். ஹவாதிஸுல் அவாம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் படைப்பினங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுற மாதிரி மிகப்பெரிய நிகழ்வுகள். இது எல்லாத்தையும் நிர்வகிப்பவன் யார்தான்? அல்லாஹ்தான்ற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப மழை நான் நினைச்சா வராது, யார் நினைச்சாலும் வராது. இன்னைக்கு மழை பெய்யணும், இந்த ஊர் எம்எல்ஏ முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு இந்த ஊர்ல மழை பெய்யணும், வராது. புரிஞ்சா? அதே மாதிரி வறட்சி, உயிர், மரணம், வெற்றி, தோல்வி, இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுகள் ஹவாதிசுல் இலாம் எல்லாத்தையும் நிர்வகிப்பவன் யாரு? அல்லாஹ் தான் நிர்வகிப்பான்ற அகீதா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, வல் காதிரு அலா இர்சாலிர் ருசுலி, தூதர்களை அனுப்புவதற்கும் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ்தான்ற அவங்க நம்பிக்கை இருந்துச்சு.
ரசூல்மார்களை அனுப்பக்கூடிய சக்தி ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. நம்ம ஒரு மனிதரை ரெடி பண்ணி அவனை ரசூலால என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. நம்ம ஒரு மனிதரை ரெடி பண்ணி ஒரு மதரசாவுக்கு உஸ்தாதாவே நம்மளால வைக்க முடியல. ஒரு பொறுப்பை கொடுத்து, தம்பி இந்த பொறுப்பு நீ பாத்துக்கோப்பா அப்படின்னா நிர்வகிக்க முடியல. என்ன சஃபான் மலா, ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறோம். யூசுப் மோலாக்கு ஒரு பொறுப்பு, ஃபயாஸ் மோலாக்கு ஒரு பொறுப்பு, அனஸ் மோலாக்கு ஒரு பொறுப்பு, தௌஃபிக் இங்க பொறுப்பு இல்லாத யாருமே இல்லை. எல்லாமே பொறுப்புள்ள பருப்பு தான். ஆனா இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுது, அது அந்த பொறுப்பாளிகளை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் நம்மள்கிட்ட இல்லை. லஸ்துபி காதிரின் ஒரு சாதாரண ஒரு சின்ன கல்லூரியில தனித்தனி பொறுப்பை கொடுத்து அதை நிர்வகிக்கிற ஆற்றல என்ன மாதிரி ஒரு முதல்வருக்கு இல்லை அப்படின்டா, அப்ப ரசூல்மார்களை அனுப்பி இந்த ஒட்டுமொத்த உம்மத்தை இஸ்லாஹ் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. நோண்டி நொங்கெடுத்துருவாங்க பர்சனல் வாழ்க்கைய. அப்துல் பாசித் புகாரி அவங்கள எடுத்த மாதிரி அவருடைய பர்சனல் வாழ்க்கையை நோண்டி இப்ப அவர் மேல இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான எதிரிகள், தனிப்பட்ட ரீதியான எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து அவரை தாக்குறாங்க. அப்ப காதுவாலா இருசாலி ருசுலி, ரசூல்மார்களை அனுப்புவதன் மீது ஆற்றல் அல்லாஹ்வுக்கே இருக்கு அப்படின்றத அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வல் மஜாசி இபாதஹு அலா அமாலிஹிம். நல்லா பார்க்கணும், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா அக்கீதா இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்துக்கள்கிட்ட கூட இருக்குது. இப்ப பாரதின்னு ஒரு டாக்டர் வந்தாங்க, அவங்கள்ட்ட பார்த்தா அந்த இறை நம்பிக்கை அப்படி இருக்கு. ப்ரே பண்ணுன்றாங்க, எதா இருந்தாலும் இறைவன்ட்ட நீங்க கையேந்திரணுன்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கை அக்கீதா அவங்கள்ட்ட இருந்துச்சு முஷ்ரிக்கீன்கள்ட்ட. அஞ்சாவது அக்கீதா வல் மஜாசி, கூலி வழங்குபவன், இபாதஹு தன்னுடைய அடியார்களுக்கு கூலி வழங்குபவன், அலா அமாலிஹிம் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அடியார்களுக்கு கூலி வழங்குபவன் யார்தான், அல்லாஹ்தான்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது அப்துல் ரஹ்மான் வாலா எடுத்துட்டாங்களா, கதவு பூட்டிட்டாங்களா? அப்ப அடியார்களுக்கு அவருடைய அமல்களுக்கு ஏற்ப கூலி வழங்குபவனும் யார்தான், அல்லாஹ்ன்றது அக்கீதா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, வஹுவ முகத்தருல் ஹவாதிஸில் இலாம், வஹுவ முகத்திருன், முகத்தர்ல நிர்ணயிப்பவன், எதை, அல் ஹவாதிஸல் இலாம் மிகப்பெரிய நிகழ்வுகளை நிர்ணயிப்பவனும் அவன்தான். தக்தீரம் பி எதிகின்றிருக்கா, கபுல ஒக்குஹா, அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பே அதை நிர்ணயம் செய்பவன். இது இப்படித்தான் நடக்கும், இவருக்கு இப்படித்தான் கல்யாணம் ஆகும், இவருக்கு இப்படித்தான் குழந்தை பிறக்கும், இவர் வாழ்க்கை இப்படித்தான், இப்படி இந்த நிர்ணயம் முதப்பிர் அவன் தான். அதே நேரத்துல அதை பிக்ஸ் பண்றது முகத்திரும் யார்தான், அல்லாஹ்தான். ஏன்னா நிர்ணயம் என்பது, தக்தீர் என்பது அவருடைய கையில தான் இருக்கு. தக்தீரன் பி எதிஹி, அவனுடைய கையில தான் தக்தீர் இருக்கு. ஹுவல் காதிரோ, இது இருக்கா, ஹுவல் காதிரோ அலல் ஹவாதிசி கபுல ஒக்கோயிஹா இருக்கா, அவன் ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாகவே அவற்றை நிகழ்த்துவதற்கு ஆற்றல் பெற்றவன். ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே அந்த நிகழ்வை நடத்தாட்டுவதற்கு ஆற்றல் பெற்றவன். இது எல்லாமே அவர்கிட்ட இருந்த அக்கீதா. அது மட்டும் இல்ல, அவங்க அக்கீதா கொண்டிருந்தாங்க, அன்னல் மலாயிக்கத்தை, நிச்சயமாக மலக்குமார்கள் இபாதுல்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எப்படிப்பட்ட அடியார்கள், அல் முகர்ரபூன, எதுக்கு, நெருக்கமான அடியார்கள். தாலீம், கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் என்பதும் அந்த குறைஷி முஷ்ரிக்கீன்களுக்கு தெரியும். இப்ப நம்ம சொன்ன இந்த 7 அக்கீதா இருக்கு, இது எல்லாமே குல்லு ஹாதிஹில் அகாயித், இந்த அகீதாக்கள் அனைத்தும் கானத் மஅரூஃபத்தன்
அவர்களுக்கு மத்தியில அறியப்பட்டதாகவும் பிரபலியமான அகீதாவாக இருந்தது. எது மாதிரி? கமா எதுல்ல அலைய அஷ்ஆருஹும் கசாயிதுஹும், அவருடைய அடிச்சூடுகள், மில்லத்தை இப்ராஹிமுடைய அடிச்சூடுகள்னு சொன்னோமே, எத்தனை சொன்னாங்க? 10 என்னமோ சொன்னாங்களே. அது அறிவித்ததை மாதிரி இஸ்லாத்திற்கு முன்னும் இஸ்லாத்திற்கு பின்னும் அவங்கள்ட்டையும் இதெல்லாம் என்ன செஞ்சுச்சு? இப்பதான் தெரியுது ரசூல்லா என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றது இங்க தெரியுது. இதெல்லாம் ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருந்தது தானே. ஓகேவா? இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா அவங்களுடைய சின்னது கமா எதுல்ல அலைஹிம் அஷ்ஆருஹும் வ கசாயிதுஹும்டா. இதெல்லாம் எப்படி அவங்கள்ட்ட ஏகத்துவ கொள்கை இருந்துச்சு, அல்லாவை ஏற்றுக்கொள்கிற கொள்கை இருந்துச்சு, அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனை நம்பணும்ன்ற இந்த அகீதா இருந்துச்சுன்னு எப்படி தெரியுதுன்னா, அரபியர்கள் அந்த காலத்துல எழுதி வச்ச கவிதைகள். ஷியார் தானே அது. அஷ்ஆர்னா என்னது? ஷேருடைய பன்மை அஷ்ஆர். அவர்களுடைய கவிதைகளும் கசாயிதுகள், கசீதா, அது என்ன ஆயிருச்சு? ரசூல்லாவை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜாஹிலியா காலத்துல உள்ள கவிஞர்களுடைய எத்தனையோ கவிதையை படிச்சாங்க, நம்ம பார்த்திருக்கோம். மிஷ்காத்தெல்லாம் படிக்கும் போது வந்துச்சு. ஜாஹிலியா காலத்துல சில கவிஞர்கள் ரொம்ப அர்த்தம் பொதிந்த கவிதை, ஏகத்துவத்தை விளக்கக்கூடிய கவிதை, அதெல்லாம் ரசூல்லா சில சஹாபாக்கள் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு ரசூல்லா கேட்டாங்கன்னா ஹதீசுகள்ல வருது. அப்ப அவருடைய கவிதைகளும் அவருடைய கசாயிதுகளும் இஸ்லாத்துக்கு முன்னும் பின்பும் இந்த அகீதால அவங்கள்ட்ட இருந்துன்றதை என்ன செய்யுது? காட்டுது. இந்த 7 அகீதா இறங்குச்சா? அப்ப முஷ்ரிக்கீன்கள்ட்ட முன்கூட்டியே இருந்த, ரசூல்லாவுடைய வருகைக்கு முன்னாலேயே இருந்த அகீதாக்கள் எது அப்படின்னா இந்த 7 அகீதா. அல்லாஹ் இருக்கான்ற நம்பிக்கை இருந்துச்சு, வானம் பூமியை படைச்சது அல்லான்ற நம்பிக்கை இருந்துச்சு, இந்த உலகத்தின் மிகப்பெரிய நிகழ்வுகளை நிர்வகிப்பவன் அல்லான்னு இருந்துச்சு, மழை வறட்சி இதெல்லாம் என்னது? அல்லாஹ் நிர்வகிக்கிறான். அதே மாதிரி ரசூல்மார்களை அனுப்பக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு இருந்துச்சு, அமல்களுக்கு ஏற்ப கூலி வழங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கூலி வழங்குமாவன்ற நம்பிக்கை இருந்துச்சு. பெரும் பெரும் நிகழ்வுகளை நிர்ணயிப்பவன் அவன்தான், நிர்ணயம் என்பது அவன் கையில் தான் இருக்கிறது என்கிற அகீதா இருந்துச்சு. ஒரு நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்னதாகவே அதை நிகழ்த்துவதற்கான ஆற்றல் அல்லாஹ்ட்ட இருந்துச்சு. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நெருக்கமான அடியார்கள்ன்ற அகீதா, கண்ணியப்படுத்துவதற்கு அவர்கள் தகுதியானவர் என்கிற அகீதாவும் அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. சரி, இவ்வளோ இஸ்லாமிய அகீதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபிமாருடைய அகீதா இவ்வளவும் அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட ஏற்பட்ட சந்தேகம் என்ன? அவர்கள்ட்ட ஏற்பட்ட எதுல அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? மண்டை எதுல குழம்பி போச்சு? என்னாச்சு? அவங்களுக்கு ஏற்பட்ட சுபஹாத்துகள் என்ன? அதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான டீப்பான நாலேஜ் இது, ரொம்ப சூப்பரான பாடம். இதெல்லாம் சுல்தான் பாக்கவி தான் நடத்தினாங்க. 2 டைரி எழுதணும். பாரத்தை நடத்திட்டு அப்பாட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்க எழுதிக்கிட்டே இருப்போம். ரொம்ப அழகான பாடம். நம்ம அந்த அளவுக்கு போகல, கிதாப் இபாரத்தை பார்த்தா கூட போதும். என்ன எழுத்திரால அவங்களுக்கு? அம்மா ஜும்ஹூருல் முஷ்ரிக்கீன் இருக்கா? முஷ்ரிக்கீன்களுடைய ஒன்றுபட்ட முஷ்ரிக்கீன்கள், பெரும்பாலான முஷ்ரிக்கீன்கள், காணலகும் சுபஹாத்தும், அவர்களுக்கு சந்தேகங்களும், இஅ்திராலாத்துன் கஸீரத்துன் ஹவுலத்தில் கில் அகீதா, இந்த அகீதாவை சுற்றி அவர்களுக்கு பல டவுட், பல இஅ்திராலாத்துகள். இஅ்திராலாத்துனா தெரியுதா? ஆட்சேபனைகள். ஆட்சேபனைகள். இஅ்திராலாத்துனா ஆட்சேபனைகள் சொல்லுவோம், மறுப்புகள், இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ஒகானத் சுபஹாத்துஹும் நாஷியத்துன், அவருடைய சந்தேகங்கள் உருவானதற்கான காரணங்களும் இருந்துச்சு. சந்தேகங்களும் இருந்துச்சு, அந்த சந்தேகங்கள் உருவாகுவதற்கென்று சில காரணங்கள் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பம் அவங்களுக்கு அகீதால? அது பேஸ்மெண்ட் ஆச்சு. அந்த அகீதால ஏன் குழப்பம் ஏற்பட்டுச்சு? அதற்கான காரணங்களும் என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. அதுல என்ன காரணம் அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் சொல்றாங்க. அதானே?
ஃபர்ஸ்ட் விஷயம் மின் இஸ்திபாதி ஹாதிகள் உமூர். இருக்கா இருக்கா இஸ்திபாதுனா பாரதூரமா கருதுறது. அல்லாஹ்வுடைய சில செயல்களை இவங்க பாரதூரமா கருதுறது. இஸ்திபாதுனா என்ன அர்த்தம்? புஅதுடைய இஸ்திஃபால் வஸ்னு. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? மௌத்தாவானா, மௌத்தான பிறகு அல்லாஹ் எழுப்புவானா? சில விஷயங்களை என்ன செஞ்சாங்க அவங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அகீதா ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனா அந்த அகீதால அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய செயல்களுடைய விஷயத்துல அவருடைய குறுகிய அறிவை வச்சு இது எப்படி சாத்தியம்னு பாரதூரமா கருதுனாங்க. இஸ்திபாதனா என்ன அர்த்தம்? ரொம்ப இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அடக்கம் பண்ணிடுவாங்கன்னா அது பிறகு ஒரு மலக்கு வந்து ரூஹ் வாங்குவாங்களாம், அடக்கம் பண்ணிடுவாங்களாம். அடக்கம் பண்ணும்போது கேள்வி கணக்கு. ஈமானே இல்முல் கைபு தானே. இஸ்லாம்னா யுமினூன பில் கைபு தான். சில விஷயம் நம்ம பார்த்தது இல்லை, நம்பித்தான் ஆகணும். மறைவை கொண்டு நம்புவதுதான் நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கபருடைய வேதனை இருக்கு, இது இருக்குது, அதாவது செய்யப்படும், ஹதீஸ்ல இருக்கு, இது இருக்கு, நம்புறோம். நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னா அது நம்பிக்கை ஆகாது. யுமினூன பில் கைப். ஆனா இவங்க தங்க அறிவை கொண்டு எடை போட்டாங்க. இதே இதுதான் என்னது தௌஹீதுக்காரங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு ஏற்பட்ட வழிகேட்டிற்கான முதல் காரணமே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய செயல்களை தங்களுடைய குறுகிய அறிவை கொண்டு இஸ்திபாதா நினைச்சாங்க, பாரதூரமா நினைச்சாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க இருக்கா? அந்த விஷயத்தை கொண்டு அவர்களுக்கு ஒரு இணைப்பு இல்லை. அதானே உல்ஃபத்து தானே இருக்கு. அதை கொண்டு அவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு தொடர்பு இல்லை. இதெல்லாம் சாத்தியம்தான், இது இப்படித்தான் அப்படின்னு என்ன செய்யல? ஒரு ஈடுபாடு இல்லை. ஒரு ஈடுபாடு இருக்கும் போதுதான் புரிதல் வரும். ஒரு விஷயத்துல ஒரு ஈடுபாடு வரும்போதுதான் என்ன செய்யும்? புதுசா மதரசாக்கு வந்து ஜாயின்ட் ஆனோம், என்ன ஆயிருது? உல்ஃபத் ஏற்படலை. இன்னும் மதரசாவுக்கும் அவனுக்கும் என்ன இல்லை? உல்ஃபத் ஏற்படலை. அப்ப எல்லாத்தையும் அவன் பாரதூரமா கருதுவான். ஆனா இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படிறான்னுவான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உல்ஃபத் ஏற்படும். அந்த உல்ஃபத் ஏற்பட்டாலும் ஓகே, இதுதான், இது காரணம் இதுதான், இந்த சூழ்நிலைக்கு காரணம் இதுதான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதான். அவனுக்கே அந்த அப்ப உல்ஃபத் ஏற்படும் போது என்ன ஆகும்? புரிதல் வரும். அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட என்ன இல்லை? ஒரு அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு இணைப்பே இல்லை. அதனால அவங்க தப்பா என்ன செஞ்சாங்க? இணைப்பு இல்லாத இவங்களா கற்பனை பண்ணி ஏகப்பட்ட குளறுபடிகள் அக்கீதால வந்துருச்சு. ஒரு நல்ல உஸ்தாதோட தொடர்புல இருக்கிற மாணவருக்கும் தொடர்பு இல்லாத மாணவருக்கு வித்தியாசம் தெரியுது. ஒருத்தர் தொடர்புல இருக்கும்போது கஷ்ட நஷ்டம் தெரியுது, இப்படிதான் கொண்டு போறாங்க, அவங்களே ரொம்ப சிரமப்படுறாங்க, நல்லது கெட்டது தெரியுது. சரி நம்ம வந்து அப்போ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளை விட்டு தூரமா இருக்கிறவன் கேட்கறான் மேற்கிறான் மாதிரி யோசிப்பான். அப்படியா இப்படி அப்படி இப்படி என்ன செய்வான்? சின்ன விஷயத்த கூட என்ன செய்வான்? என்ன கோட்டா கூட்டிட்டு போல. சில பேர் இந்த போன்ல சொல்றாங்க என்ன கோட்டாவே கூட்டு போவாங்க விட்டாங்க, இந்த மாதிரி என்ன செய்வான்? நம்மளே என்னைக்கா ஒரு நாள் வருது. இவனுக்கு அது ஒரு விளக்கம் இல்லை, கெப்பாசிட்டி இல்லை, புரிதல் இல்லை. கூட்டே போல, வைக்கல, என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் பூகாரமா எடுப்பான். அப்ப இது காரணம் என்ன? உல்ஃபத் என்ன செய்யல? ஒரு இணைப்பு ஏற்படல. உல்ஃபத்ன்றது அவ்வளவு முக்கியமானது. இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அகீதாவுடைய விஷயத்துல ஒரு தெளிவான உல்ஃபத் இல்லாதனால இவங்க சரியா புரியாம போயிட்டாங்க. மூணாவது காரணம் சொல்றாங்க பாருங்க, இம்மா மின் அதமி இத்ராக்கிஹா. அதுக்கும் அதே அர்த்தம் தான். அவங்களால அவற்றை சரியா புரிந்து கொள்ள முடியல. இத்ராக்னா என்னது? அடைவது. அது சம்பந்தப்பட்ட நாலேஜ் அவங்க சரியா அடையாம போயிட்டாங்க. அப்போ அவங்க கண்டதே கோலம், கொண்டதே காட்சின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, அவன் எதை மனசுல நினைக்கிறான்னா அதை வந்து
கடவுளாக கற்பிக்கிறாங்க. அப்படிதானே கற்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் வணங்குறாங்க, எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க. ஆனா இறைவன் இருக்கான்னு நம்புறாங்க. இறைவன் இருக்கான்னு இல்லைன்னு எந்த இந்துவும் சொல்லல, நாத்திகனை தவிர. ஆனா அதுக்கு அவன் மனசுக்கு தோதுவாக என்ன செய்யறான், அந்த இறைவனை பல வடிவங்களாக பல விஷயங்களாக என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இப்ப இந்த 3 காரணம். ஒண்ணு, பாரதூரமாக கருதினார்கள். 2வது, அதனோட அவர்களுக்கு இணைப்பு இல்லை. 3வது, அவற்றை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு, சுபஹாத்து, சந்தேகங்களும் நிறைய இஅ்திராலாத்துகளும் ஏற்பட்டுச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த வழிகேட்டிற்கான காரணம் என்ன, இந்த முஷ்ரிக்கீன்கள் ஏன் வழிகேட்டு போனாங்க, அவர்களுடைய வழிகேடுகள் என்னன்னு சொல்றாங்க. அகீதாவை சொல்லிட்டாங்க, அவர்கள்ட்ட ஏற்பட்ட சருகுதலுக்கான காரணங்கள் சொல்லிட்டாங்க இந்த இணை வைப்பாளர்கள். இந்த வழிகேட்டிற்கான காரணங்கள் ஒரு 8 காரணம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அல் இஷ்ராக்கு பில்லா, அவர்கிட்ட என்ன ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ்வுடன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இந்த பழக்கம் அவர்கள்ட்ட உண்டாயிருச்சு. என்ன உண்டாச்சு, அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வை. சாலி உஷா இப்பதான் வந்திருக்காங்க, வந்தாங்களா, மேல போயிருக்காங்களா? என்ன ஏற்பட்டுச்சு, இஷ்ராக்கு பில்லா ஒண்ணு. 2வது, தஷ்பீஹுல்லாஹி தஆலா பி அஹதின் மின் ஹல்கிஹி. 2வது அவர்கள்ட்ட ஏற்பட்ட அந்த வழிகேட்டிற்கான காரணங்கள்ல 2வது, அல்லாஹ்வை அவங்க ஒப்பிடல் செய்யறாங்க. யாரோட ஒப்பிடுறாங்க, பி அஹதின் மின் ஹல்கிஹி, படைப்பினங்கள்ல இருந்து ஒருவரை கொண்டு அல்லாஹ்வை ஒப்பிடுவது. அல்லாஹ்வுக்கு இணையா ஒருத்தரை கொண்டு வர்றது. இவர்தான் என்ன செய்யுது, இவர்கிட்ட போனாலே ஷிஃபா கிடைச்சு, இதெல்லாம் பின்னாடி வருது. ஷிர்க்னா என்னன்றது சூப்பரா விளக்குறாங்க. இணை வைப்புக்கு தாரீஃப் என்ன அப்படின்றத கீழே விளக்குறாங்க. 2வது வழிகேடு என்னது, அஸ்பாபுல் அலாலத்துல தஷ்பீஹ் செய்யறாங்க. தஷ்பீஹ்னா என்ன, அல்லாஹ்வை ஒப்பிடுவது படைப்பினங்கள் வந்து ஒருவருடன். 3வது வழிகேட்டுடைய காரணம் தஹரீஃபு மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை அவங்க மாத்திட்டாங்க. அடிப்படை மார்க்கத்தை என்ன செஞ்சிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிப்படை மார்க்கமே தௌஹீது. அதான மெயின், லா இலாஹா இல்லல்லாஹ் தான மெயின். அந்த அடிப்படை மத்ததெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. இந்த அடிப்படை தௌஹீதை என்ன செஞ்சிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஹரீஃப் என்றால் என்ன அர்த்தம், மாற்றுவது. இப்ப நீங்க ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. இப்ப முஷ்ரிக்கீன்களுடைய வழிகேடு சொல்லுவாங்க, அடுத்து யஹூதிகளுடைய வழிகேடு சொல்லுவாங்க, நஸ்ரானிகளுடைய வழிகேடு சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்றத சொல்லுவாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க, 4வது இன்காருல் மஆத், மறுமை வாழ்க்கையை சுத்தமாக மறுப்பது. இவற்றிருந்த வழிகேட்டுடைய காரணங்கள்ல ஒண்ணு என்னது, மரணத்துக்கு பிறகு மனிதன் உயிர் எழுப்பப்படுவான், அவனுடைய செயல்களுக்கு விசாரணை இருக்கு, சொர்க்கம் ஒண்ணு இருக்கு, நரகம் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம், இதுதானே. அவன் தண்ணி அடிக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், இந்த உலகத்துல அவனை தூக்கி ஜெயில போட்டு தண்டனை கொடுத்தா சரி. மறுமையில இவனுக்கு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்பான், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கு. இந்த எந்த கான்செப்ட் அவங்கள்ட்ட இருந்தா இப்படி அவங்க என்ன செய்வாங்க, தப்பு செய்வாங்களா? ஆனா ஒரு முஸ்லீம் ஏன் தப்பு செய்யறான், இவ்வளவு கான்செப்ட் இருக்கு. நிரந்தர வாழ்க்கையே மறுமையிலாம் சொல்றோம், இது ஒரு எக்ஸாம் ஹால்ன்றோம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, இத முற்றிலும் என்ன செஞ்சாங்க, அல் ஹயாத்துல் ஆஹரவியா, உஹரவியாவா இருக்கா, அந்த மறுமையுடைய அந்த கான்செப்டே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. அடுத்து அவங்களுடைய வழிகேட்டுடைய காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூதுத்துவத்தை அவர்கள் பாரதூரமாக கருதினார்கள். இவங்க எப்படி நபி ஆக முடியும், அவங்க முகமது நபி ஏத்துக்கிறதுன்றதெல்லாம் பிரச்சனை. ஷிர்க் இந்த பட்டியல்ல அவருடைய வழிகேட்டுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரிசாலத்தை அவங்க
ஒரு பாரதூரமா கருதுனாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாம மறுத்தாங்க. அவங்கள்ட்ட போய் முஷ்ரிக்கீன்கள்ட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அந்த குறைசி காஃபிர்கள்ட்ட முஷ்ரிக்கீன்கள்ட்ட போய் மன் ஹலக சமாவாத்தி வல் அர்லன்னு கேட்டா லயகூலன்னல்லாஹ், அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூதுத்துவத்தை அவங்க ஏத்துக்கல, மனசு ஏத்துக்க மாட்டது. ஆறாவது ஷுயூஉல் அமாலில் கபீஹா, மோசமான செயல்கள் அவர்களிடத்திலே பரவி இருப்பது. வல் மலாலிமி ஃபீமா பைனஹும், அநீதமான செயல்கள் அவர்களிடத்திலே பரவி இருப்பது. மோசமான செயல்களும் அநீதமான செயல்களும் அவர்களிடத்திலே பரவி இருப்பது. வட்டி, விபச்சாரம், கொலை செய்யறது, போர் செய்யறது, அடுத்தவனை போட்டு தள்ளுறது, எல்லா பாவ செயல்களும் அவங்கள்ட்ட என்ன ஆயிருச்சு, வந்துருச்சு. இந்த தவறான செயல்கள் அவங்க அகீதா வரைக்கும் பாதிச்சிச்சு, அவங்களுடைய அகீதா வரைக்கும் பாதிச்சிச்சு. எவனும் கேட்கறதுக்கு இல்லை. அடுத்து ஏழாவது இப்திதாஉல் மராசிமில் ஃபாசிதா, தவறான சடங்குகளை புதிதாக உருவாக்குவது. மார்க்கத்துல காட்டி கொடுக்கப்படாத புது புது சடங்குகளை, சம்பிரதாயங்களை உருவாக்கினாங்க. இது மனிதனுடைய, நம்ம பார்க்கிற சக காலத்துல பார்க்கிறோம். பாக்கியாத்து சாலிஹாத் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு வரலாறு சொல்றாங்க. நாகூர் பக்கத்துல திட்டச்சேரி, நம்ம அபு ஹனீஃபா அந்த ஊருக்கு ஆல ஹஸ்ரத் போனாங்க, பாக்கியாத் ஆல ஹஸ்ரத். அங்க போனா அந்த காலத்துல ஷியா அந்த முஹர்ரம் மாசத்துல ஜண்டா எடுப்பாங்க. ஷியா அடிக்கிறது, உடம்புல அடிக்கிறது, அந்த காலத்துல அந்த டெத்தியால அடிச்சுக்கிறது, அந்த ஒரு மாதிரி தூக்கிட்டு போறது, 5 விரலை வச்சு முகமது, ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இது 5 விரல், இது அப்படியே அடையாளமா வச்சு ஒரு இப்படி இருக்கும். அதுல என்ன செய்வாங்கன்னா மாலை போடுறது, கொள்றது, சடங்குகள், இந்த மாதிரி சடங்குகள். இப்போ உங்க ஆல ஹஸ்ரத் அங்க ஒரு பயணத்துல போறாங்க, பார்த்து இப்படி இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வழிகட்டு போயிருக்காங்க அகீதால, இதெல்லாம் இணை வைப்பு மாதிரி இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள அதை விட்டு என்ன செய்யறாங்க, விளங்க வச்சு அவங்கள திருத்திட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறாங்க, மறுபடியும் என்ன ஆயிருது, அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. ஆனா நம்ம இவ்வளவு சொல்லி மாற்றம் செஞ்சுட்டு போனா மறுபடியும் மாறிட்டாங்களே. அப்ப அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தாங்களா, ஒரு பெரியவங்க, சின்ன தம்பி அப்படின்ட்டு. அவங்க வந்து சொன்னாங்களாம், நீங்க ஒருத்தரா எப்படி இவ்வளோ பெரிய தமிழ் உலகத்தை மாற்ற முடியும்? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படையை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நீங்க உருவாக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு விதை போட்டாங்களாம். நீங்க ஒரு மதரசா உருவாக்கு, அதுல மாணவர்களுக்கு கல்வி சொல்லி ட்ரைனிங் கொடுங்க, அவங்க தமிழ்நாடு முழுக்க போய் அவங்க என்ன செய்யட்டும், பண்ணட்டும். அந்த அவங்க போட்ட விதையில தான் அந்த மதரசா அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்லாம் என்ன செய்யறாங்க, வரலாறுகள் சொல்றதா முக்கியம். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், இன்னைக்கு நீங்க கோலம் தர்காவுக்கு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கோலம் தர்கா அந்த உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி உள்ள வந்தீங்கன்னா அந்த கொடி இருக்கும், அந்த கொடியை வலம் வர்றாங்க, அந்த கொடிக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி என்ன செய்யுது சடங்குகள். இங்கே இப்பயே எப்படி இருக்குண்டா, ஐயாமுல் ஜாஹிலியால அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, செமையா இருந்திருப்பாங்க. இவ்வளோ இஸ்லாம் வந்து இவ்வளோ பிரச்சாரம், பிதாத்து, தௌஹீது, இணை வைப்பு, அது இதுன்னு பயானு, போக்குவரத்து இருந்து இந்த காலத்திலே என்ன செய்யறாங்க, சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்ன செய்யுது இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க வழிகேட்டுக்கான காரணம். அடுத்து இன்னும் சொல்றாங்க, தர்க்கில் இபாதாத் இருக்கா, வழிபாடுகளை, இபாதத்துகளை விட்டு விடுவதும், இந்திராசி ஆசாரிகா, அவற்றின் அடையாளங்களும் தாக்கங்களும் மறைந்து போக செய்தன. அந்த இபாதத்தை அவங்கள்ட்ட இல்லாம போச்சு.
எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த இபாதத்து வரும்போது கொஞ்சம் வழிகேடு கண்ட்ரோல் ஆகும். அவங்கள்ட்ட இபாதத்து விட்டு விட்டு இந்திராசோ ஆசாரிகா அவற்றுடைய அடையாளங்களும் என்ன ஆயிருச்சு, சுத்தமா மறைஞ்சு போச்சு. நிசியம் மன்சியான் இருக்கா, நசியம் மன்சியா மறந்ததாக மறக்கடிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. என்னது? இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இது எல்லாமே அவங்க வழிகேட்டிற்கான காரணம். அஸ்பாபுல் அலாத்தான்னு சொல்றாங்க. அவங்க வழிகட்டு போனதற்கான காரணங்கள்ல இதெல்லாம் சொல்றாங்க. இபாதத்து விட்டு போய்விட்டது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இந்திராசு ஆசாரிகா அதனுடைய அடையாளங்கள் தாக்கங்களும் சுத்தமா இல்லாம போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாம போனதுல வழிகேடு அவங்கள்ட்ட அதிகமாயிருச்சு. இப்ப என்ன செய்வாங்கன்னா, ஷிர்க்குனா என்ன, அதனுடைய தாரீஃப் என்னன்னு சொல்லுவாங்க.